மார்னிங் 2 ஷார்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன். வீடியோவும் போட்டிருந்தேன். ப்ரெடிக்ஷன் வீடியோவும் போட்டிருந்தேன். லைவ் இந்த மாரி போகும்ன்னு சொல்லி. அதே மாரி தான் போயிருக்கு. மார்னிங் போய் பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் டச் பண்ணியிருக்கு கால் சைடில். பர்ஃபெக்ட் அந்த இடத்துல போய் ரீச் பண்ணியிருக்கு. ஓகே. ப்ராஃபிட்டபுளாக இல்லைன்னா மக்கள் ஏன் என்ன ப்ரெஷர் பண்ணணும்? சார் லைவ் ட்ரேடிங் விட்டுறாதீங்க. லைவ் ட்ரேடிங் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். ட்ரேடிங்கை பற்றி உங்கள்கிட்ட நாங்கள் கற்றுக்குறோம். உங்களோட தான் எங்கள் குடும்பமே இருக்குது. அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க லாஸில் இருந்தாங்க ஏன் இந்த கமெண்ட் சொல்லணும்? அப்போ குறை சொல்கிறவங்க யார்? உண்மையானவங்களா? அவங்க யாருன்றது உங்களுக்கு தெரியும். ஃபேக்கான யூடியூபர்ஸ். புரியுதுங்களா? இது நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னா அவங்க ஃபேக்கான யூடியூபர்ஸ். போய்ட்டு குவாலிட்டிஸில் போய் பாருங்கள். மக்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இந்த காலையில் 2 வீடியோ ஷார்ட்டில் போய் பாருங்கள். ஷார்ட்லேயும் பாருங்கள், வீடியோஸ்லேயும் பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக தெரியும். யார் ரியல் ட்ரேடர்? எதுக்காக மக்கள் என்னை நம்பியிருக்காங்க? ஏன் என்னை விட்டுட்டு போகாதீங்க சார், என் குடும்பமே உங்களை நம்பி தான் இருக்குது, என் வாழ்க்கை இது மாதிரி தான் தொடங்க போகுது, ஏன் அந்த மாதிரி கமெண்ட் பண்ண? அது பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா அவங்களுக்கு? அவங்களுக்கு ஏன் பண்ணணும்? அவங்க ஒருத்தரா 2 பேரா? கமெண்ட் போய் பாருங்கள். இன்றைக்கி பண்ண வீடியோக்கு ஏன் எத்தனை அளவுக்கு ரியாக்ட் ஏன் அந்த அளவுக்கு? நீங்களே யோசிங்க. தேங்க்யூ.